வாங்க வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்னங்க டீ எடுத்துக்கோங்க. பொண்ணு எங்கம்மா? பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, நீங்க அதை ஒரு டீ குடிங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இவதான் என் பொண்ணு, பேரு சிந்து. அவங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை, பேர் ராஜா, கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காங்க. இவன் எங்க வீட்டு கடைக்குட்டி, பேரு அருண். இவனுக்கு தான் உங்க தங்கச்சியை பார்க்க வந்திருக்கோம். ஆமா, எனக்கு வரப்போற அண்ணி எங்க வேலை பாக்குறாங்க? தங்கச்சி இப்பதாம்மா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஐடியா? பிரைவேட் வேலை? என் பிள்ளை கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறான். எப்பவுமே நழலியே தான் இருப்பான். அவனை சுத்தி 50 பேர் 100 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்படிதானே கண்ணு? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் வேலைக்கே போவான். புடிச்சா போவான், இல்ல போய் ஒரு கழுத்து போட்டு வந்து வீட்டுல உக்காந்துக்குவான். மாசம்னா டானு அக்கௌண்ட்ல காசு வந்துடும். அப்படிங்களா? கவர்மெண்ட் வேலைன்னு சொல்றீங்க, என்ன போஸ்டிங்ல இருக்காரு? அந்த புரோக்கர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லைங்க, எங்ககிட்ட எதுவும் சொல்லல. நீங்க இப்படிலாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் என் மகனோட ஐடிங் கார்டை கொண்டு வந்திருக்கேன். என் செல்லக்குட்டி, எடுறா கார்டை. என்னங்க 100 நாள் வேலை திட்ட அட்டையை கொடுக்குறீங்க? அதுவும் கவர்மெண்ட் வேலை தானே? கவர்மெண்ட் வேலை தான். இவங்க வழியிலே பேசி அனுப்ப வேண்டியதுதான். ஆமாங்க, கவர்மெண்ட் வேலை தான். எங்கள் தங்கச்சி ப்ரைவேட் கம்பெனி வேலை பார்க்குறாங்க. உங்கள் பையன் கவர்மெண்ட் கம்பெனி வேலை பார்க்குறாரு. ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் எப்பயும் செட் ஆகாதுங்க. உங்கள் பையனுக்கு கவர்மெண்ட்லேயே வேலை பார்க்குற பொண்ணை பார்த்து கட்டி வச்சுவாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. நீ வா கண்ணு, நான் அம்மா உனக்கு கவர்மெண்ட்ல வேலை செய்யற பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். பிரதர், நீங்களும் கவர்மெண்ட் ஜாப் தானே? நீ? ஆமா, நீங்க தான். என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? சேம் 100 நாள் வேலை தான். ஏங்க, அடுத்த பொண்ணு பார்க்கணும், ஐடி கார்டு கொடுங்க. தலையா,